ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாதாம், ஒரு கப் சுகர், கொஞ்சம் சுக்கு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10 ஏலக்காய், குங்குமப்பூ கொஞ்சம். இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ பாதாம் நம்ம தோல் எடுக்கணும். ஒன்று நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு தோல் எடுக்கணும். இல்லைன்னா உடனே நம்மளுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹாட் வாட்டர், நல்லா கொதிச்ச தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற போட்டோம்னா உடனே தோல் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம தோல் எடுத்துடலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ தோல் எப்படி ஈஸியாக ஊறிது பாருங்கள். பாருங்கள் தோல் இப்படி தோல் ஈஸியாக உரிது. ஸோ ஹாட் வாட்டரில் போட்டால் ஈஸியாக தோல் உரிஞ்சோம். இப்போ நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதாமில் இருக்க தோல் எடுத்துட்டோம். இதை நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக வறுத்துக்கணும். லைட்டாக ரொம்ப சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கணும். முக்கியமான விஷயம், சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் பவுடர் பண்ணால் நல்லா வரும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வறுந்துருச்சு. நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது ஆறுற வரைக்கும் மஞ்சத்தூள், குங்குமப்பூ, கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம சின்ன ஜாரில் அரைச்சிக்கலாம். ஏலக்காய், மஞ்சத்தூள், குங்குமப்பூ, கொஞ்சம் சர்க்கரை போட்டு நம்ம சின்ன ஜாரில் அரைச்சிட்றோம். ஏன்னா மொத்தமாக போடும்போது சரியாக அரையாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக போட்டு அரைக்கலாம். இப்போது அரைச்சதோட சுகர், ரிமைனிங் சுகர், அதுக்கப்புறம் பாதாம், வறுத்து வச்ச பாதாமை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, சூப்பரான பாதாம் பவுடர் ரெடி. ஓகேங்களா? இது ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பால் காய்ச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், பால் காய்ச்சிட்ருக்கோம். இந்த பாலில் ரெண்டு 3 ஸ்பூன் இங்கே பாருங்கள், பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பால் திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காகிட்டு வச்சுருந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். ஓகேங்களா? பாதாம் மில்க் ரெடி. இப்போ பாருங்கள், சூப்பரான பாதாம் பால் ரெடி. ஓகேங்களா? அந்த பாதாம் மிக்ஸ் பவுடரை நம்ம ஆறின பிறகு இது மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.